Hello students, welcome to John Max. Today class for 10th standard max பயிற்சி 2.1 செகண்ட் சம் தான் பார்க்க போகிறோம். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு நபரிடம் 532 பூந்தொட்டிகள் உள்ளன. அவர் வரிசைக்கு 21 பூந்தொட்டிகள் வீதம் அடுக்க விரும்பினார். ஸோ அவங்ககிட்ட மொத்தம் எத்தனை இருக்குது? 532 பூந்தொட்டிகள் இருக்குது. ஒரு வரிசைக்கு எத்தனை அடுக்கிறாங்கன்னு 21. ஸோ அவங்க வந்து இப்படி ஒரே ஒவ்வொன்றா ஒரு ரோக்கு 21 அடுக்கிறாங்க. வீதம் அடுக்க விரும்பினார். எத்தனை வரிசைகள் முழுமை பெறும்? இந்த மாதிரி மொத்தம் எத்தனை வரிசை வரும்னு கேட்குறாங்க. மற்றும் எத்தனை பூந்தொட்டிகள் மீதம் இருக்கும்? அடுக்கண்டு போக மீதி எத்தனை பூந்தொட்டிகள் இருக்குன்னு கேட்குறாங்க. இதில் வந்து நம்ம 2 ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்கணும். மொத்தமாக எத்தனை ரோ அடுக்க முடியும், அப்புறம் மீதி எவ்வளோ இருக்கும் அப்படின்னாங்க. ஏன்னா நம்ம ஒரு ரோக்கு 23 அடுக்கணும், ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம 532 21 வகுத்தோம்னா நம்மளுக்கு வந்து எத்தனை முறை அடுக்கணும்னு தெரியும், மீதி எத்தனை வந்து பூந்தொட்டிகள் மீதம் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதுக்கு வந்து நம்ம முன்னாடி சம்முக்கு போட்ட அதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். முன்னாடி என்ன ஃபஸ்ட்டு கணக்குக்கு யூஸ் பண்ணோம்? யூக்ளிடின் வகுத்தல் தேற்றம், ஓகேவா? யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றம், ஓகேவா? இதுதான் அதனுடைய ஃபார்முலா. இந்த ஃபார்முலா கண்டிப்பாக எழுதணும். இதுக்கு மார்க் வந்து A = BQ + R. அப்போ இதனுடைய பாயிண்ட்ஸ் எப்படி இருக்கும்? 0 <r <r (b), ஓகேங்களா? ஸோ இதுதான் யூக்ளிடின் வகுத்தல் ஃபார்முலா. கண்டிப்பாக ஃபார்முலா எழுதணும். உங்களுக்கு ஃபார்முலாவுக்கு ஒரு மார்க் இருக்குது. இப்போ A = BQ + R அப்படின்னா ஏன்றது அதனுடைய வகுக்கும் நம்பர். நம்ம என்ன நம்பரை வகுக்க போகிறோம்? 532 தான். எதால் வகுக்க போகிறோம்? Bன்றது வகுக்கும் எண். அது எதால் வகுப்படும்? 21 வகுக்க போகிறோம். Qன்றது எத்தனை முறை வகுக்கிறோம் அப்படின்றது எழுதணும். Rன்றது மீதம் இருக்கும் அப்படின்றது நம்பர் தான் ஆரோட வேல்யூ. இப்போ நம்ம எழுதிக்கலாமா? இப்போ வகுத்தல் 532 21 வகுக்கணும். அவங்களும் நம்பரும் கொடுத்துட்டாங்க, வகுக்கக்கூடிய எண்ணையும் கொடுத்துட்டாங்க, ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு 2 நம்பர் எடுத்துக்கலாம். 53 21 எத்தனை டைம் இருக்கும்? 2 டைம் இருக்குமா? 2 2 2 4 42. ஸோ இப்போ கழிக்கணும். குறியை மாற்றிக்கோங்க. 3ல் 2 போயிடுச்சுன்னா 1, 5ல் 4 போயிடுச்சுன்னா 1. இது வந்து 21 வகுக்க முடியாது. அப்போ அடுத்த நம்பர் இறக்கிக்கணும். இப்போ 112 எத்தனை டைம் வரும் அப்படின்னா 5 டைம் போட்டு பாருங்கள் வரும். 1 5 5, I2 10. மீதி என்னவா இருக்கும்? இப்போ ஒரு பார் கொடுத்தா 12, 12ல் 5 போச்சுன்னா 7, 0 0 0. அப்போ 1ல் 1 போயிடுச்சுனாலும் 0. அப்போ மீதி என்ன? 7. அப்போ நம்மளுக்கு மீதி தான் 6. என்ன நம்பர் வகுத்தோம் அப்படின்றது A, எதால் வகுத்தோம் அப்படின்றது B, எத்தனை முறை கிடச்சிச்சு அப்படின்றது Q, ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், A வந்து என்ன? 532 ஈக்குவல் Bன்றது என்னது? 21 இன்ட்டு Qன்றது 25 முறை அந்த ரோ இருக்கும், ப்ளஸ் ரிமைண்டர் அதனுடைய மீதி என்ன? 7, ஓகேங்களா? இப்போ 532 21 வகுக்கும்போது 25 டைம் வகுப்படுது. மீதி எத்தனை தொட்டி இருக்குது? 7 பூந்தொட்டிகள் இருக்குது, சரிங்களா? ஸோ இதுதான் இதனுடைய வேல்யூ, ஆன்சரும் கூட, ஓகேவா? ஸோ அப்போ நம்ம ஆன்சர் எழுதிடலாமா? அப்போ இது எத்தனை ரோ அடுக்கிறாங்க? 25 ரோ அடுக்கிறாங்க. ஒரு ரோக்கு 21, 25 ரோ அடுக்கிறாங்க, 25 வரிசைகள், ஓகேங்களா? அதேமாரி மீதி எவ்வளோ கிடைக்குது? 7. தேர்ஃபோர் அவங்க கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்றது கரெக்டாக அந்த வேர்டை பார்த்து எழுதுங்க, வார்த்தையை, ஓகேவா? அப்போ முழுமை பெறும் வரிசைகளின் எண்ணிக்கை. இப்போ எத்தனை வரிசைகள் இருக்க போகுது? 21 அடுக்கும்போது வரிசைகளின் எண்ணிக்கை எத்தனை? Q என்ன கண்டுபிடிச்சோம்? 25. அப்போ 25 வரிசைகள் இருக்கும் ஒவ்வொன்றுக்கும், சரிங்களா? 25 வரிசைகள். மீதி எவ்வளோ கிடைச்சிருக்குன்னு கேட்டிருக்காங்களா? அப்போ மீதம் இருக்கும். இந்த வார்த்தையெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கொஸ்டின்லேயே இருக்குது. மீதம் இருக்கும் பூந்தொட்டிகள். அப்போ அவங்க அதையும் கேட்டிருக்காங்க, கண்டிப்பாக அதையும் எழுதணும். பூந்தொட்டிகள் எத்தனை? 7 பூந்தொட்டிகள், ஓகேவா? அவ்வளோதான் இதோட ஆன்சர்ஸ். ஸோ நம்பரும் அதே அவங்களே கொடுத்துருப்பாங்க, வகுக்கக்கூடிய எண்ணையும் அவங்களே கொடுத்துருப்பாங்க. நம்ம வகுத்தல் மட்டும் போட்டால் போதும். கண்டிப்பாக ஃபார்முலா எழுதணும், ஓகேவா? ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுடைய சேனல்ஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.